இந்த அணிகளுடைய மதிப்பெண்களையே அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு சுற்று. ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர் வந்து மூவரும் ஒருங்கே நின்று ஒரே தருணத்தில் விளையாட போகும் புதுமையான சுற்று. ஒவ்வொரு அணியிலிருந்து ஒருவர். இந்த சுற்றுல உங்களுக்கு மொத்தம் 10 சொற்கள் திரையில் ஒன்றன் பின் ஒன்றாக காண்பிக்கப்படும். ஒவ்வொரு சொல்லிலும் எல்லாமே 5 எழுத்து சொற்கள். அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு சொல் திரையில் தோன்றும் போதும் முதலில் ஒரு எழுத்து மட்டுமே, அதாவது முதல் எழுத்து மட்டுமே தோன்றும். அதாவது மணியை ஒலித்து சரியாக அந்த சொல்லை சொன்னால் 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒருவேளை ஒரு எழுத்தில் முடியவில்லை, இரண்டாவது எழுத்து தோன்றியவுடன் சொன்னால் 4 மதிப்பெண்கள், மூன்றாவது எழுத்து தோன்றிய பிறகு சொன்னால் 3, நான்காவது எழுத்துக்கு பிறகு 2 மதிப்பெண்கள். ஒருவேளை மணியை ஒலித்து தவறான விடை சொன்னால் உங்கள் அணி ஒரு மதிப்பெண்ணை இழக்கும். மணியை ஒலித்து விட்டு நீங்கள் விடை சொல்லாமல் இருந்தாலும் ஒரு மதிப்பெண்ணை இழப்பீர்கள். 5வது சுற்று தொடங்குகிறது. முதல் 5 எழுத்து சொல்லுக்கான முதல் எழுத்து இப்பொழுது திரையில். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. மண்டலம். மண்டலம் என்பது தவறான விடை. கலைவாணி பள்ளி ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். நீங்க யாராவது சொல்ல விரும்புறீங்களா? அடுத்த எழுத்து. மங்களம். மங்களம் என்பது சரியான விடை. அரசு மகளிர் உயர்நிலை பள்ளிக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. கால வரையறை முடிகிறது. என்ன சொல்லணும் பாருங்க. சவுக்கடி. சவுக்கடி. பூவை தவிர 4 எழுத்துக்களும் தோன்றின பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம், தவறாயிடக்கூடாதுன்னு இல்ல. அடுத்த சொல், அதற்கான முதல் எழுத்து திரையில். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. நிர்வாகம். தவறான விடை. அரசு உயர்நிலை பள்ளி ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்தால் 2 மதிப்பெண்கள். உங்கள் கால வரையறை முடிகிறது. என்ன சொல்ல பாருங்க. நினைவு. நினைவகம் என்பது நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அவமானம். அவமானம் என்பது சரியான விடை. 2 மதிப்பெண்கள். கலைவாணி பன்னாட்டு பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. புண்ணியம். புண்ணியம் என்பது சரியான விடை. 3 மதிப்பெண்கள். அரசு மகளிர் உயர்நிலை பள்ளி. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. மாநகரம். மாநகரம் சரியான விடை. 4 மதிப்பெண்கள். அரசு மகளிர் உயர்நிலை பள்ளிக்கு. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. பொட்டலம். பொட்டலம் என்பது சரியான விடை. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. கிரக்கம். தவறான விடை. அரசு மகளிர் உயர்நிலை பள்ளி 1 மதிப்பெண்ணை இழக்கிறது. மற்ற இருவர் முயற்சி செய்யலாம். அடுத்த எழுத்து.
கிறுக்கல். கலைவாணி பன்னாட்டு பள்ளி 2 மதிப்பெண்கள் பெறுகிறது. அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து திரையில் பாருங்கள். அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து உப்பளம். உப்பளம் சரியான விடை. 2 மதிப்பெண்கள் கலைவாணி பன்னாட்டு பள்ளி. அடுத்த சொல் அதற்கான முதல் எழுத்து. அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஆதிக்கம். ஆதிக்கம் சரியான விடை. 3 மதிப்பெண்கள் நாமக்கல் பாண்டமங்கலம் பள்ளிக்கு. 10 சொற்களும் முடிவடைந்தன. உப்பளம் சொன்ன கலைவாணி பன்னாட்டு பள்ளிக்கு ஒரு சிறப்பான வாழ்த்தும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இடம். உப்பளம்னா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, ஆனா என்னன்னு தெரியல. இவங்களை கேட்போம். உப்பு தயாரிச்சு வைக்கிற இடம். உப்பு தயாரிக்கிற இடம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த பக்கம் போனீங்கன்னா கடல் தண்ணீரை அப்படி பாத்தியா கட்டி பெரிய நிலங்களை தண்ணியை சேகரிச்சிருவாங்க. சூரிய ஒளியில காய்ந்து கடுமையான உப்பான கல்லாகும். அந்த இடங்களுக்கு பெயர் உப்பளம். உப்பு தயாரிக்கிற தளம் அது. அழகா சொன்னீங்க. நல்ல முயற்சி. நீங்கள் செல்லலாம். 5வது சுற்றை விளையாடுறதுக்கு ஒவ்வொரு அணியில இருந்து நீங்க அனுப்புனீங்கல்ல முன்னாடிங்க. நீங்க அமர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இங்க என்ன மன உணர்வு? இந்த சுற்றை பற்றி என்ன நினைச்சீங்க? அவங்க போனது சரிதான், இல்ல நான் போயிருக்கலாம், இல்ல சிறப்பா விளையாண்டாங்க என் அணியில? நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அதை பற்றி. ஐயா, நிதானமா தப்பா சொல்லி பாயிண்ட் மைனஸ் பண்ணாம பொறுமையா விளையாண்டு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணாங்க. நீ எத்தனை சாமியை வேண்டுமா? நடுவுல இருந்து வேணுனியா இல்லையா? என்னன்னு வேண்டுன? நிறைய வார்த்தை சொல்லிடணும்ன்ற மாதிரி சொல்லிடணும். அப்ப மத்தவங்க எல்லாம் தோத்து போகணுமா? அப்படி இல்லையா? நீ வேண்டதெல்லாம் வரும் தொலைக்காட்சியில. வீட்டுக்கு போன பிறகு பாரு. முயற்சி செய்த அந்த 3 உங்களுடைய அணியை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லிடுங்க. மொத்த மதிப்பெண்களை நாம் பார்க்கும் நேரம். காரைக்குடி கலைவாணி பன்னாட்டு பள்ளி 29, நாமக்கல் பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 30, ராச்சாண்டார் திருமலை அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி 20 மதிப்பெண்கள். இந்த